உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாசிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்? வாசிப்பவர்கள் தலைவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். ஐடி ஸ்கில் இருக்கிறவங்களால என்னென்ன ஒரு கம்பெனியில் வந்து ஒரு என்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு ஒரு ஐடி ஸ்கில்? உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள், கத்துவதால் எந்த பயனும் கிடையாது, எதையும் சாதிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் யாரும் யாரையும் மாற்ற முடியாது, அவரவர் உணர்ந்து அறிந்து மாற வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற Tier 2, Tier 3 சிட்டி ஸ்டூடெண்ட்ஸோட படிச்சிருக்கேன். அவங்க தமிழ் வழியிலேயே கல்வியை கற்றிருந்தாலும் அவங்க எழுதுறது ENNA, VAA அப்படிதான் எழுதுறாங்க. ஸோ இதை மாற்றுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் பிரச்சனையாகவும் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா பிரச்சனையே ஒரு பெரிய வாய்ப்பாகவும் பார்க்கலாம். என்ன பொறுத்த மட்டும் இது ஒரு பெரிய வாய்ப்பு. இப்போ ஒரு தனி மனிதரை நீங்க எப்படி பிராண்ட் ஆக முடியும்? Delighted to welcome you all today this session. So this session going to be how to get a private job with the use of IT. We are excited to hold this event in our university. So today we are honored to welcome our remarkable speaker, Mr. Karthik Chittambaram, founder of CEO of DCCAP. Mr. Karthik began DCCAP with just 2 desks and 2 computers and a vision, working through his small house, small apartment in Chicago, Illinois. Through hard work and unique perspectives and turning challenges into the opportunities, he has built DCCAP into a global leader of ERP, integration of manufacturers and distributors. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், சென்னையில் தான். ஓகே, ஸோ என் கூட 2 பேர் வந்திருக்காங்க. ஸ்ரீஜா Santanam, she is the community manager of DCCAP, community leader, and we also have Sunil Mithran with us. So just let's give them a big hand. And they run something called DCCAP Palli அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரன் பண்ணுறோம். ஓகே, ஸோ நான் முதல்ல என்னை பற்றி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் we just keep it interactive. ஓகே, ஸோ நீங்களும் கேள்வி கேளுங்க, நானும் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாஃப்னாவில். ஸோ எனக்கு ஜாஃப்னா இங்கே வந்தது ஒரு பெரும் மகிழ்ச்சி. ரைட்? ஸோ இந்தியாவிலேருந்து என்ன சொல்கிறது, ஒரு 40 நிமிஷம் தான் ஃப்ளைட்டு. இப்போ இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் மாதிரி, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர் மாதிரி இங்கே வந்து இலங்கைக்கு வந்து ஜாஃப்னா வரணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஆசை தான். ஸோ அந்த ஆசை வந்து இப்போ தான், இது என்னுடைய ஜாஃப்னாவில் 2வது நாள். ஓகே, ஸோ நேற்று வந்தோம், ரொம்ப ஈஸியாக இருந்தது வந்தது ஆக்சுவலாக. ஸோ ஃப்ளைட் ஏறணும், ஃப்ளைட் வந்து இறங்கிச்சு இங்கே ஜாஃப்னா ஏர்போர்ட்டில். ஸோ ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. இறங்கினோன்னே ஒரு பஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டு வெளில வந்து டக்குன்னு வந்துட்டோம், ஒரு 5 நிமிஷத்துலேயே வெளில வந்துட்டோம். ஸோ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஓகே, ஏன்னா நம்ம நிறையா படிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து இப்போ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கே வரும்போது எனக்கு இன்னும் நிறையா தெரிஞ்சுது. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அங்கே வந்து டான் பாஸ்கோ அப்படின்ற ஒரு ஸ்கூலில் படித்தேன், டான் பாஸ்கோ எக்மோர் அப்படின்ற ஸ்கூலில். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் வந்து கோயம்புத்தூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, ஸோ கோயம்புத்தூரில் தான் இன்ஜினியரிங் படித்தேன். நான் கிராஜுவேட் பண்ணது வந்து அரௌண்ட் 2001, 2002 அந்த டைம் ஃப்ரேமில் கிராஜுவேட் பண்ணேன். அப்போ வந்து வேலையெல்லாம் ரொம்ப கிடையாது. ஓகே, ஏன்னா வந்து அப்போ ரிசெஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ ரிசெஷனாக தெரியும் நமக்கு. ஸோ ரிசெஷன் வேலை வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரிசெஷனாக தெரியும் வேலைப்போ ரிசெஷனாக இருந்தது, பொருளாதார வளர்ச்சி இல்லாத ஒரு மந்த நிலை. ஓகே, கரெக்ட். பொருளாதார வளர்ச்சி இல்லாத ஒரு மந்த நிலை இருந்தது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ ஈஸியாக என்ன பண்ணுறது, இப்போ நமக்கு வேலை இல்லை. ஓகே, வேலை இல்லைன்னா என்ன பண்ணணும், நான் வேலை தேடுறேன். இது வந்து எல்லாருக்குமே படித்து முடிச்சோன்னே ஒரு இதில் ஆக்சுவலாக படித்து முடிச்சோன்னே எனக்கு ஒரு கம்பெனியில் வந்து வேலை கிடச்சிது. ஓகே, அவன் வந்து நானும் ரொம்ப எக்ஸைட்டட் ஆனேன். இப்போ நீங்கள் படிக்கும்போது வேலை கிடச்சதுன்னு வச்சுக்கலாம், நம்மளை நம்பி ஒருத்தர் வேலை கொடுத்துருக்காருன்னு சந்தோஷம் இருக்குமா இருக்காது? ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஆனால் வேலைக்கு கொடுத்துட்டான். ஆனால் வான்னு சொல்லி கம்பெனி கூப்பிடல, ஆஃபர் லெட்டர் வண்டி இருந்தது, பேப்பரில் இருக்கு இல்லையா?
ஸோ பேப்பரில் ஆஃபர் லெட்டர்னு சொல்கிறாங்களே, அதாவது இது மாதிரி உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி ஆஃபர் லெட்டரில் இருந்தது. அதற்கப்புறம் ஆனால் என்னை கூப்பிடல வேலைக்கு. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ண முடியும்? விஷயம் நீங்கள் தான் சொல்லுங்கள். பிஸ்னஸ் தான். ஓகே, எனக்கு அந்தளவுக்கு அறிவு கிடையாது அப்போ. ஓகே, ஸோ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ன்றது இல்லை, பட் நான் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு ஷிகாகோவில் போனேன். ரைட், ஸோ ஷிகாகோவில் இல்லினாய்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஷிகாகோ அப்படின்னு அமெரிக்காவில் இருக்குது. இங்கே நிறைய இலங்கை தமிழர்களும் நிறையா இருக்காங்க அங்கே. ஸோ அங்கே தான் மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பண்ணேன். அது முடிச்சுட்டு தான் டிசி கேப் ஆரம்பித்தேன். ஸோ டிசி கேப் ஆரம்பிச்சுட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வேறு இஆர்பி இன்டகிரேஷன் பிளாட்ஃபார்ம். அதாவது இப்போ நிறைய தொழில்கள் இருக்குல்ல, அந்த தொழிலில் நிறைய சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். கரெக்டாக அந்த நிறைய சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸை இன்டகிரேட் பண்ணுறாங்க. அந்த இன்டகிரேட் பண்ணுற மிடில் வேர் தான் நாங்கள் பண்ணுறோம். ஓகே, எத்தனை பேர் புரியல? அதாவது ஒரு பிரிட்ஜ் மாதிரி வச்சுருங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், அதற்கு என்ன தேவைப்படுது? பாலம் தேவைப்படுது. ரைட், அந்த பாலத்தை நாங்கள் வந்து ஒரு மென்பொருள் பாலம்னு வச்சுருக்கோம். நாங்கள் பண்ணுறது இது ஒரு மென்பொருள் பாலம். ஓகே, அதுதான் நாங்கள் வந்து விநியோகஸ்தர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுதான் நம்மளுடைய கோர் பிஸ்னஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய நிறுவனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ வி ஆர் ஃபுல்லி ரிமோட் கம்பெனி. ஸோ அதாவது ஆஃபீஸ்க்கு வந்து தான் வேலை செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ டிசி கேப் மேபி அதோட கொஞ்சம் இன்சைட் ஸ்டோரி சொல்லுங்கள். நாங்கள் ஆரம்பிக்கும் போது 2005 ஆரம்பித்தோம். 2 கம்ப்யூட்டர், 2 பீப்புள், 2 டெஸ்க், ரொம்ப சின்னதாக தான் ஆரம்பித்தோம். ஸோ எல்லாருமே பிராண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிராண்ட்னா என்னது? உங்களுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. ஓகே, வெரி குட். ரைட், உங்கள் பேர்? மெர்சி. ஓகே, அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தறி போடுறோம். ரைட், அவங்களுக்குன்ற ஒரு அடையாளமாக இருக்கிறது தான் பிராண்ட். ஓகே, ஏன் உங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் யூனிக்கா தெரியுது. கரெக்ட், அவங்க யூனிக்கா தெரியறதுக்கு அடையாளம் ரொம்ப ரொம்ப அவசியம். ரைட், ஸோ அதற்கு என்னென்னலாம் பண்ணலாம்? இப்போ ஒரு பிராண்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம்? யார் சொல்லுங்க? ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க? உங்க பேர் காயத்ரி, நீங்க என்ன படிக்கிறீங்க? எக்கனாமிக்ஸ். எந்த இயர்? 3rd இயர். ஓகே, மொத்தமே 3 வருஷம் தான். ஓ, 4 இயர்ஸ் எக்கனாமிக்ஸ், 4 இயர்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களை அப்படி யூனிக்காக திங்க் பண்ணால் பிராண்ட் ஆகிடுவோங்க. அதில் மார்க்கெட் பண்ணால் தான் பிராண்ட் ஆகும். ஓகே, அவங்களுக்கு நீங்கள் அபிஷேகம் ட்ராக் பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களை மார்க்கெட் பண்ணால் தான் பிராண்ட் ஆவீங்க. ஓகே, மார்க்கெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் எல்லாம் வேலை தான் தேடிடுறீங்க இல்லை? யாரெல்லாம் வேலை தேடுறீங்க? யாரெல்லாம் வேலை தேடலாம்? யாருக்கெல்லாம் வேலை செய்யணும்னு ஆசை இருக்குது? எல்லாருக்குமே ஆசை இருக்குல்ல? அப்போ கண்டிப்பாக வேலை வேணும். ஓகே, வேலை கிடைக்காட்டி என்ன பண்ணணும்? வேலை கிடைக்கல என்ன பண்ணுறது? சுயதொழில். கை கொடுங்க. ஸோ வேலை கிடைக்குதுன்னா சுயதொழில். ஓகே, ஸோ இப்போ வேலை கிடைக்கிறதுக்கு பிராண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஓகே, அதை எப்படி பண்ணுறது? யார் சொல்றீங்க? எப்படி மார்க்கெட் பண்ணுவீங்க? ஸோ உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? இன்னும் சத்தமாக சொல்லுங்க. மாதிரியா? ஓகே, அவங்க ஓகே. சரி, இப்போ வந்து நம்ம பேசுகிறோம்ல, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம நிறைய பேர் வந்து சில சமயம் ஷையாக தான் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, வெக்கமாக தான் இருக்கும். என்னடா அது இப்படி பேச சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் சத்தமாக பேசுனா யாருக்காவது கேட்குமா? கேட்குமா? சத்தமாக பேசலைன்னா? சத்தமாக பேசுறது கேட்காது. ஓகே, சத்தமாக பேசலைன்னா கேட்காது. அப்போ நீங்கள் உங்களை கேட்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சத்தமாக பேசணும், கருத்துக்கெல்லாம் முன்வைக்கணும். என்ன தைரியமா சொன்னா அவங்க சரியோ பிள்ளையோ சொன்னா சரிதான். தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி நானும் பேச ட்ரை பண்ண முயற்சி பண்ணுறேன். இப்போ பிராண்டுன்னு சொல்கிறோம்ல, ஓகே, இப்போ பிராண்டாக இப்போ உங்களை அப்படியே தெரியறதுக்கு சத்தமாக பேசணும்ல. நீங்கள் உங்களை தனித்து காட்டிக்கொள்வது எப்படி? எப்படி வேற எப்படி? வாங்க அபிஷேக் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? Communication and networking skills. ஓகே, கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ். ஓகே, ஸோ கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் மூலமா நீங்கள் உங்களை எல்லா இடத்துலையும் தெரிஞ்சுக்கலாம். நெட்வொர்க்கிங்னா என்ன சொல்கிறீங்க? நெட்வொர்க்கிங்னா என்னது? யார் சொல்லுங்க? நெட்வொர்க்கிங்னா என்ன? சொல்லுங்க. மற்றவர்களுக்கு முறையான தொடர்பு மேற்கொள்வதற்கு ஒரு வழியாக நாங்கள்
கரெக்ட், மற்றவங்களோட தொடர்பு ஏற்படுவீங்க. அது எப்படி அது மாதிரி இது மாதிரி ஒரு 4 இடத்துக்கு போகும்போது தொடர்பு ஏற்படும். நாங்கள் இப்போ சோசியல் மீடியாஸ் நிறைய இருக்கு, அதே ஒரு நெட்வொர்க்கை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்படி யாராவது முன்னால் போய் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது கூட ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கும். பல ஆக்களோட நம்ம தொடர்பு மேற்கொள்ளலாம். ஸோ வேற என்னெல்லாம் பண்ணலாம்? ஒன்று நெட்வொர்க்கிங். ஓகே, வேற என்ன சொல்லுவோம்? நெட்வொர்க்கிங் சொல்லுவோம். வேற என்ன சொல்லுவோம்? சத்தமாக பேசுறது, கொஞ்சம் பேசினா தான் கேட்கும். ஓகே, 2 வேற 3 விஜயராகவன் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். செகண்ட் இயர். என்ன படிக்கிறீங்க? ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபி. ஓகே, ஜியோகிராஃபியில் என்ன படிப்பீங்க? ஜியோகிராஃபியில் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கு. அதனோட நாங்கள் இந்த புவியை பற்றிய ஆய்வுகள் அதில் பற்றி நாங்கள் படிப்போம். இப்போ புவியில் நீர் வளம் எங்கே காணப்படுது, அதை விட இந்த உயிர்களோட வாழ்விடம் எப்படி இருக்கு, அதுகளுக்கு சம்மந்தமாக அதுகள் ஆய்வு ரீதியாக பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, நன்றி. ஸோ விளம்பரப்படுத்துறதுன்னு சொன்னீங்க இல்லையா, எப்படி விளம்பரப்படுத்தலாம்? இப்போ இந்த உலகம் இப்போ விளம்பரத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ ஒரு பொருள் மலிவா மக்களுக்கு கிடைக்குதுண்டா உடனே என்ன வாங்க அந்த பகுதியை நோக்கி முழு மக்களும் போறாங்க. இப்போ ஒரு யாழ்ப்பாண டவுன்லயே ஒரு பொருள் மலிவான இதில் போடுறாங்கன்னா அது விளம்பரம் ஊடாக முழு மக்களுக்கும் இப்போ சோசியல் மீடியா மூலம் சென்றடையும். அப்போ அந்த கம்பெனி அதில் பிராண்டாக இருக்குது. அப்படி விளம்பரம். வெரி குட். ஸோ விளம்பரப்படுத்துறது ஒரு இது. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறீங்க. இப்போ ஒரு தனி மனிதரை நீங்கள் எப்படி பிராண்ட் ஆக முடியும்? சஞ்சிகா. ஓகே, நீங்கள் என்ன படிக்கிறீங்க? ஜியோகிராஃபி. ஓகே, சொல்லுங்க. தனியொருவனா ஆளுமை வெளிப்படுத்தலாம். எப்படி? டான்ஸ் பண்றது. ஓகே, டான்ஸ் பண்றது ஒரு வகை. ஓகே, வேற? பொருட்களை விற்கிறது. இப்போ ரைட்டிங் சொல்றீங்களா, எழுதுறோம்னு சொல்றோம்ல, எத்தனை பேர் எழுதுறீங்க? எல்லாருமே எழுதுறீங்க. ஓகே, என்ன எழுதுறீங்க? எல்லாமே எழுதுவோம். கவிதை எழுதுவோம், கட்டுரை எழுதுவோம், வேற ஒரு விமர்சனம் ஒன்று எழுதுவோம், ஒரு ஆளை பற்றி அப்படி. ஓகே, வெரி குட், ரைட். ஸோ இதுவும் வந்து பிராண்ட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வழி. ஓகேவா? எழுதி எதில் பப்ளிஷ் பண்ணுறீங்க? பத்திரிகைகள் இருக்கு, சோசியல் மீடியா இருக்கு, அப்படி ஒவ்வொன்றிலையும் நாங்கள் அதை வெளிப்படுத்துறோம். ஓகே, வெரி குட். ஸோ ரைட்டிங் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, அதாவது எழுதுறது அப்படின்றது நீங்கள் ஒரு பிராண்ட் ஆகிறதுக்கு ஒரு 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 டூல் மாதிரி வச்சுங்களேன். நீங்கள் அதை வந்து ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணி எழுதலாம். ஓகே, சரி. இப்போ யூடியூப் இருக்கு இல்லையா, இப்போ யூடியூப்லேயுமே வந்து எதுக்கு யூடியூப்ல இப்போ நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவுமே நீங்கள் உங்களை அடையாளப்படுத்தி கொடுத்து. இப்போ நீங்கள் எழுதுறீங்கல்ல, எழுதுறதை இப்போ நீங்கள் மாதிரி பேசுறீங்க, இப்போ காணொலி போடுறீங்க, அந்த காணொலி எதில் போடலாம்? யூடியூப்ல போடலாம். அப்போது அதுவும் வந்து உங்களை ஒரு பிராண்டாக உருவாக்குது. ஓகே, ஸோ அதனால தான் நான் யூடியூப் பண்ணுறேன். இப்போ நீங்களும் இப்போ இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்க, உலகத்தில் எவ்வளோ யூடியூப் சேனல் இருக்குது. அப்போ நாங்களும் பார்க்குறோம் டெய்லி எத்தனையோ யூடியூப் சேனல். ஆனால் நீங்கள் எந்த சேனல் எங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு முன்னால் பிராண்ட் பண்ணபடியாக இருக்கேன். நாங்கள் இனி போய் இந்த பேரும் நாங்கள் பார்க்க போடுவோம் உங்களோட சேனலில். அப்போ நீங்கள் இன்னும் ஒரு 10 பேருக்கு தெரியும், எங்களோட வீடியோ வருதுன்னா இப்போ எங்களோட வீட்டை இருக்கிறாங்க பார்ப்பாங்க. அப்போ அந்த சேனல் உங்கள் மூலம் பிராண்ட் ஆகும் எல்லாரும். கலக்குறீங்க, வெரி குட். ஸோ இதான் கான்செப்ட் பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ எல்லாருமே இங்கே இருக்கிறதுனால பார்ப்பீங்க. சேனல் பேர் போட்டு சொல்லுங்க. Chat with KC. அவ்வளோதான். ஓகே, சூப்பர். ஓகே, கூல். இப்போ பிராண்டிங் பற்றி பேசிட்டோம், ரைட்? ஸோ இப்போ வேலை வாய்ப்புகள் உருவாக்குறதுக்கு பிராண்டிங் வந்து முக்கியம். ஓகே, ஆக்சுவலாக அது ஒரு நல்ல ஆட் பண்ணுங்க, ரொம்ப நல்லா பேசுகிறேன். ஸோ வேற என்னெல்லாம் முக்கியம் நினைக்கிறீங்க? இப்போ வேலை வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு வேற என்ன முக்கியம்? ஒரு வேற என்ன தேவை? சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஓகே, கூல். சாஃப்ட் ஸ்கில்ஸ்னா என்னது? சாஃப்ட் ஸ்கில்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன படிக்கிறீங்க? எக்கனாமி படிக்கிறேன். ராஜ், என்னென்னா சாஃப்ட் ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் கோர்சஸ், ஐடி அந்த மாதிரியான விடயங்களை வந்து நம்ம கொஞ்சம் ஈடுபாடு காட்டினோம்னா தான் நம்மளோட ஸ்கில் தாராளமாக முடியும்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ ஐ மீன் அகைன் இங்கிலீஷ் அப்படின்றது ஆங்கிலம்ன்றது ஒரு மொழி. அது மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் தமிழ்லையும் பண்ணலாம். கம்யூனிகேட் ஈஸியாக பண்ணிங்கன்னா அதுக்கு உரிய கிளாஸஸ் எடுக்கணும். இல்லை வாசித்தல். எத்தனை பேர் ரீட் பண்ணுறீங்க? எல்லாருமே வாசிக்கிறீங்க. வெரி குட். என்ன வாசிப்பீங்க? யாராவது ஏதாவது சஜஸ்ட் பண்ணால் அதை வாசிப்பேன். ஏதாவது ஸ்டோரி புக், ஆர்டிகல்ஸ் மாதிரி. கடல் அலை, கல்வி எழுதுறது,
இப்போ உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாசிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்? வாசிப்பவர்கள் தலைவர்கள் அப்படின்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். ஓகே, ஸோ அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே, உங்களுக்கு வேற என்ன கேள்விகள் இருக்கு? சார், இப்போ ஒரு ஐடி ஸ்கில் இருக்கிற ஒரு ஆள் என்னன்னு கூட கம்பெனியில் வந்து ஒரு என்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நம்மள ஒரு ஐடி ஸ்கில்? ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ வாசித்தல், ஓகே, நிறையா ரீட் பண்ணணும், அதே மாதிரி நிறையா எழுதணும், ரைட்? அண்ட் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இருக்க வேண்டும். ஓகே, ஏதாவது நமக்கு எல்லாமே ஸ்டார்டிங்லேயே எல்லாமே தெரியாது. ஓகே, அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும். இன்னொன்று வந்து இதை நான் வந்து ஓரளவுக்கு அனுபவபூர்வமாகவும் உணர்ந்திருக்கேன், நீங்களும் உணர்வீங்க. இப்போ அதாவது இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயம் தெரியலன்னு வச்சுங்களேன், நீங்கள் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவுதான் மோசமாக இருந்தாலும் நீங்கள் அதில் நல்லா பெரியவராக வரலாம். ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனிஸ் என்ன விரும்புவாங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்று யாரும் விரும்புவதில்லை. ஓகே, நமக்கு என்ன மாதிரி தெரியல, இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தது, ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அதை சால்வ் பண்ண முடியுமா? ஓகே, நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதை தீர்க்க முடியுமா? அதை எப்படி? அது வந்து அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸு. ஓகே, இப்போ நம்மகிட்ட ஒரு ப்ராப்ளம்னு வரும். ஓகே, ப்ராப்ளம் வந்துட்டா சார் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் புது பிரச்சனையை உருவாக்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம்னு வந்துட்டா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாமல் நீங்கள் எனக்கு ஒரு 10 ப்ராப்ளம் சொன்னீங்கன்னு வச்சுங்க, அப்போ என்ன ஆகும்? எனக்கு உங்களுடைய வேலை செய்கிறதுக்கு அந்தளவுக்கு ஈடுபாடு இருக்காது, ரைட்? பட் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு வேலை கொடுக்குறேன், நீங்கள் உடனே உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா அதற்குரிய முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து நிறுவனங்கள் கண்டிப்பாக விரும்புவாங்க. அதை நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணணும், அதாவது வெளிக்காட்டணும். ஓகே, இப்போ நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா அதை நல்லா வெளிக்காட்டணும். ஓகே, இது மாதிரி இருக்குது, இது மாதிரி பண்ண முடியும், என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னு. இதில் இருக்கிற எக்கனாமிக்ஸ் ஜியோகிராஃபி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஐடி உண்மையிலேயே நல்ல எக்ஸ்பர்ட்ஸான ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவங்க எல்லாம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேருந்து ஈவன் எல்லா ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது எல்லாமே நல்லா செய்வாங்க. ஸோ இப்போ அவங்களுக்குள்ள ஒரு கொஷின்ஸ் என்னன்னு ஈவன் நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரான்ச் வந்து ஸ்ரீலங்காவோட ஓப்பன் பண்ணுற மாதிரி ஐடியாவோ இல்லாட்டி உங்களோட நீங்கள் இதை ஒர்க் பண்ணலாமான்றோட சின்ன கொஷின்ஸ் இருக்கு. அது ஒரு நல்ல கேள்வி ஆக்சுவலாக. இப்போ ரொம்ப நன்றி. அதாவது இப்போ கோவிட் வந்ததில்லை, கோவிட் வந்ததுக்கப்புறம் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஓகே, அதாவது 2020 முன்னாடி இருந்த உலகம் வேறு, இப்போ இருக்கிற உலகம் வேறு. ஓகே, இதை வந்து நாங்களும் வந்து உணர்ந்துருக்கோம். ஓகே, இப்போ என்னென்னா இப்போ எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் லொக்கேஷன், அதாவது இப்போ ஐடி துறையில், அதாவது தொழில்நுட்பத்துறையில் உங்களுக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்றது ஒரு தடையே கிடையாது. நீங்கள் உலகத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய பீப்புள் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் இருக்காங்க, எல்லா மாகாணத்துலேயும் இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ ஜாஃப்னா வந்ததுக்கு ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ நம்ம இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது அடிப்படையே கம்ப்ளீட்டாக மாறும். இப்போ கோவிட் அப்படின்றது ஒரு இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் தான். அதுலேருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் செய்கிற வேலை கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இப்போ முன்னாடி வந்து இப்போ நான் ஒருத்தவங்களோட பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து இப்போ யூஎஸில் இருந்தாலும் சரி ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் முன்னாடி இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த சுச்சுவேஷன் கிடையாது. நம்ம காணொலி மூலியமாகவே இப்போ இந்த ஜூம் இருக்குது, கூகுள் மீட் இருக்குது, அது மூலியமாகவே நம்ம 2 பேரும் பார்த்து நம்ம ஒரு தொழில் செய்ய முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட்? இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. இப்போ ஜாஃப்னாக்கு வந்து ஒரு ரீசன் கூட பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய டேலண்ட் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேர் நல்லா வாசிக்கிறீங்க. இப்போ உங்களோட பேசின ஒரு 10 நிமிஷத்தில் இப்போ நான் கல்கியை வாசிக்கிறேன், இதை வாசிக்கிறேன் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து. ஓகே, இதை நீங்கள் எப்படி எடுத்து கொண்டு போகிறோம் அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக ரைட். இப்போ நானும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரணவன் அவங்களுடைய கம்பெனியோட வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கோம், ஆக்சுவலாக கீபோர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கீபோர்ட்னா விசைப்பலகை. ஓகே, ஸோ விசைப்பலகை பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அதுக்கு வந்து அவங்களுடைய நிறுவனம் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ 4 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு கான்ஃபரன்ஸ், இப்போ நீங்கள் சொன்னீங்களே இப்போ பிராண்டிங் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஓகே, பிராண்டிங் பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் நெட்வொர்க்கிங் சொன்னீங்க, நீங்கள் தான் சொன்னீங்க ரைட்? நெட்வொர்க்கிங், எனக்கும் நெட்வொர்க்கிங் பண்ணுறது பிடிக்கும். இப்போ நீங்கள் திரைக்கடை ஓடியும் திரவியம் தேடு. ஓகே, நீங்கள் நிறைய ஊருக்கு போனால் தான் உங்களுக்கு நிறைய பேரை பார்ப்பீங்க. அதாவது வேற்றுமை அப்படின்றத உலகம் விரும்புது. எல்லாம் ஒரே மாதிரி இருந்ததுன்னா பிடிக்குமா? பிடிக்காது. வேற்றுமைன்றது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு நாட்டிற்குமே ஒரு பலம். ஓகே, ஒரு நாட்டுக்கும் பலம், ஒரு நிறுவனத்திற்கும் பலம். இப்போ எங்களுடைய நிறுவனத்திலே பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ன இருந்ததுன்னா எல்லாம் தமிழ்நாட்டில் சென்னையில் இருந்தோம். ஓகே, அப்போ ஒரு பெரிய மழை, சென்னையில் அடிக்கடி மழை வரும் தெரியுமா உங்களுக்கு? இப்போ நிறையா வருது, பார்க்குறீங்களா நியூஸு? வெள்ளமும் வரும். அதான் சொல்கிறேன், நான் மழைன்றத வெள்ளம் தான் சொன்னேன், சாரி. நிறைய வெள்ளம் வரும், பெரு வெள்ளம் வரும். பெரு வெள்ளம் வந்துச்சுன்னா யாராலையும் ஆஃபீஸ் வர முடியாது, எதுவுமே நடக்காது. இப்போ நம்ம வெறும் சென்னையில் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க இருக்குது. அப்போ வெள்ளம் வந்தால் என்ன, சென்னையில் தான் வெள்ளம் வருது, மற்ற இடத்துல நமக்கு தொழில் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ நீங்கள் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னீங்க ரைட்? ஏன்னா இருந்தாலும் இப்போ ஐடின்றது அது வந்து ஒரு பேரியரே கிடையாது. நீங்கள் என்ன தான் படித்தாலும் படிக்காட்டியும் சரி, நீங்கள் தொழில்நுட்பத்தில் ஈஸியாக இறங்கிடலாம். ஆனால் அதற்குரிய இதை நீங்கள் படிக்கணும் முதல்ல, அது ரொம்ப முக்கியம். இப்போ அமெரிக்காவே பார்த்தீங்கன்னா கூட இப்போ அந்த இடத்துல வந்து அந்த வேலையை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் அமெரிக்காவிலேருந்து செய்கிற வேலையை ஜாஃப்னாலே செய்யலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த நெட்வொர்க்கிங் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். கொலம்போ வந்தேன். கொலம்போ வந்து இப்போ ஐஐடி மெட்ராஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், ஒரு பெரிய நிறுவனம். சரி நம்ம போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஹோட்டல் பேர் போட்டிருந்தது. கூகுள் பண்ணால் அந்த ஹோட்டல் வந்து கொலம்போன்னு வந்தது. ஏன்னா அது கொலம்போவில் இருக்குது இந்த ஈவெண்ட் வந்து ஐஐடி மெட்ராஸில். அப்போ ஐஐடி மெட்ராஸும் இந்த ஸ்லாஸ்காம்னு ஒன்று இருக்குல்ல, ஸ்ரீலங்கன் பிஸ்னஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க கொலம்போவில். ஸோ ரொம்ப யோசித்தேன் ஆக்சுவலாக வரலாமா அப்படின்னு. சரி கொலம்போ தானே, 1 hour தான் ஃப்ளைட்டு, சரி பரவாயில்ல வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அங்கே வந்ததுனால தான் என்னால் பிரணவனை பார்க்க முடிஞ்சது. ஓகே, அந்த நெக்ஸ்ட் ஜென் இன்னோவேஷன்ஸ் அப்படின்ற நிறுவனம். ஸோ அவரை பார்க்க முடிஞ்சது. அவரை பார்க்க முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு விசைப்பலகை ஒன்று பண்ணுறோம், டிசிகேப் பள்ளின்னு ஒன்று ரன் பண்ணுறோம். அதில் விசைப்பலகை இப்போ நம்ம கம்யூனிகேஷன்லாம் சொல்லலை. இப்போ இங்கே வந்து நான் ஆக்சுவலாக பார்த்தா உங்கள் அனைவருக்குமே இப்போ நீங்கள் கல்கிலாம் படிக்கிறீங்க, தமிழ் ஆர்வம் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க? அதாவது இப்போ நீங்கள் உங்களுடைய நண்பருக்கு அனுப்பணும், இப்போ வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுறீங்க, எல்லோரும் யூஸ் பண்ணுறீங்களா? வாட்ஸ்அப்பில் எப்படி யூஸ் பண்ணுறீங்க? மெசேஜ் அனுப்புங்க. அவங்க மெசேஜ் அனுப்பு, ஒரு சாம்பிள் மெசேஜ் சொல்லுங்கள். ஹாய். ஓகே, அவங்ககிட்ட போய் என்ன டைம் பாஸ் கொடுக்குறீங்க ரைட்? என்ன டைம் பாஸ் இருக்கு, இப்போ இன்னும் பாடம் இருக்கு. அதை எப்படி எழுதுவீங்க? எழுத சொல்லுங்க. தங்கிலீஷில் டைப் பண்ணுவோம், இல்லாட்டி இங்கிலீஷில் டைப் பண்ணுவோம். ஓகே, தங்கிலீஷ்னா என்னது? தமிழ் இங்கிலீஷ், தமிழில் இங்கிலீஷ் என்னன்னு ENNA என்ன. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ என்ன டைம் பாஸ்னா என்ன ஏன்னு போடுறது பதிலாக ENNA அப்படின்னு போடுறீங்க. நீங்கள் ஜாஃப்னாலே அப்படி போட்டிங்கன்னா அப்போ தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ரைட்? அப்போ நீங்கள் என்னென்னு போடுவீங்க? நல்ல கேள்வி, அவங்க கை கொடுங்க அப்படிங்க. ஸோ வெரி குட் ரைட். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் என்ன போடுறேன்னு சொல்லிடுறேன். அது முன்னாடி கேள்வி கேட்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நீங்கள் கேட்டிங்களே இப்போ எப்படி வேலை கிடைக்கிறது ஐடி ஸ்கில்ஸ்க்கு, ஆஸ்க் கொஸ்டின்ஸ், கேள்வி கேளுங்க, அடிப்படையே கேள்வி கேளுங்க. இது சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லி கேள்வி கேளுங்க. ஓகே, நான் எப்படி எழுதுனா எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது ரைட், எனக்கு இது மாதிரி ENNA எழுதுறது பிடிக்காது. இங்கே எப்படின்னு தெரியல, இந்தியாவில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் விசைப்பலகை அதாவது கீபோர்டு வந்து அவங்க பள்ளிகளில் சொல்லித் தருவதில்லை. ஓகே, இது வந்து ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். சரி, நான் என்ன பண்ணேன்னா எனக்கு கீபோர்டில் டைப் பண்ண தெரியாது. அதாவது விசைப்பலகை இப்போ இங்கிலீஷில் டைப் பண்ணுறோம்ல, அது மாதிரி தமிழில் டைப் பண்ணுறது தெரியாது. அதை டைப் பண்ணால் ஒவ்வொரு வாட்டியும் கீயை தேடினே இருக்கணும். கரெக்டாக தேடி டைப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமானது. சரி, எதுக்கு தேடி டைப் பண்ணணும்னு சொல்லிட்டு கையில் எழுதிட்டேன். கையில் எழுதி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள், கத்துவதால் எந்த பயனும் கிடையாது.
எதையும் சாதிக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். ஓகே, இதெல்லாம் யாரும் யாரையும் மாற்ற முடியாது, அவரவர் உணர்ந்து அறிந்து மாற வேண்டும். கரெக்டாக இப்போ நான் நினைச்சா உங்களை மாற்ற முடியாது, நீங்களே அறிந்து உணர்ந்து மாற வேண்டும். இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் எழுதணும்னு வச்சுங்களேன், ஃபோட்டோ எடுத்து போட்டுருவேன். ஸோ ஃபோட்டோ எடுத்து போடுவேன். ஓகே, பட் இப்போ வந்து எவ்ரி வீக் வந்து இது மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கேன், ஞாயிறு கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் பாருங்கள், லிங்க்டின்ல இருக்கு. ஓகே, லிங்க்டின்ல கார்த்திக் சிதம்பரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். அதில் வந்து ஞாயிறு கடிதம்னு வாரம் கைப்பட எழுதி எவ்ரி வீக் லெட்டர் எழுதுறேன். ஓகே, டைப் பண்ணல. ஏன் டைப் பண்ணல அப்படின்னா, டைப் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, கையில் எழுதுறது எனக்கு ஈஸியாக இருக்குது, அதனால தான் அப்படி தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். பட் இது வந்து ஒரு தொலைநோக்கு சொல்யூஷனா இல்லையா? இருக்கலாம். அதாவது இப்போ இல்லை, அதாவது இப்போ கையிலே எல்லாருமே எழுத முடியாது. இப்போ நான் எழுதுறேன்றதுக்காண்டி எல்லாரையும் கையிலே எழுத முடியாது, ரைட்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ இது மாதிரி நான் தங்கிலீஷில் எழுதுறேன் அப்படின்றீங்க இல்லையா, அந்த அடிப்படையை கண்டிப்பாக மாற்றணும். இது வந்து ஒரு கடந்த ஒரு 20-30 வருட பிரச்சனை. ஓகே, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதே இது நான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற Tier 2 Tier 3 சிட்டி ஸ்டூடெண்ட்ஸோட படிச்சிருக்கேன். அவங்க தமிழ் வழியிலேயே கல்வியை கற்றிருந்தாலும் அவங்க எழுதுறது ENNA VAA அப்படிதான் எழுதுறாங்க. ஸோ இதை மாற்றுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு புது விசைப்பலகை ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஒரு புது இன்புட் மெத்தட் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் அவங்களுடைய டீமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது நாங்கள் இங்கே டிசிகா பள்ளின்ற ஒரு இது ஸ்கூலில் அதில் தான் இதை கன்சீவ் பண்ணி அதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய கேள்விக்கு பதில், நம்மளுடைய விசைப்பலகையை வச்சு எழுதணும். அதாவது எல்லாரையும் தமிழில் எழுத வைக்க வேண்டும். ஓகே, தமிழ் எழுதுறதுக்கு நமக்கு ஆங்கிலம் தேவை கிடையாது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கரெக்டா? எதுக்கு நம்ம வந்து இங்கிலீஷை நம்பி தமிழ் எழுதணும், ரைட்? அது வந்து தேவையற்றது. பட் அதற்கு வந்து நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. அதாவது நீங்கள் தமிழ் படிங்க அப்படின்னா யாரும் படிக்க மாட்டாங்க. படித்தா படிங்க, படிக்காட்டி போங்க, ரைட்? பட் தமிழ் தெரிந்தால்தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும், இல்லை தமிழை வச்சு பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா. இப்போ நம்ம வேலை வாய்ப்பு தானே பேசிகிட்டு இருக்கோம். இப்போ தமிழை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்க முடியும் அப்படி யோசிக்கலாம்ல. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ரைட்? பொருளையும் தமிழையும் சேர்க்கணும். ஓகே, ஸோ அதுவும் வந்து இப்போ எல்லாரும் போகிற இடத்துக்கு நம்மளும் போன வாய்ப்புகள் குறைவு. ஓகே, பட் எல்லாரும் போகிற இடத்துக்கு நம்ம புதுசாக நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி, ரைட்? பட் எனிவே, ஸோ இதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். மக்களை மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இங்கிலீஷில் டைப் பண்ணணும்னு மட்டும் விருப்பம் இல்லை. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்தணும்னா தமிழில் தான் டைப் பண்ணி போடுவோம். வாட்ஸ்அப்லேயே லீனா போடைக்கு அந்த விசிறிகளை நீங்கள் ஒரு 2 தடவை டைப் பண்ணணும், இல்லை 3 தடவை டைப் பண்ணணும். அதுக்கு ஒரே டைப்பில் எங்களோட பிஸிக்காக டைப் பண்ணிட்டு போகிறதுக்காக தான் பயன்படுத்துகிறேன் நாங்கள். ஸோ அதில் நிவர்த்தி செய்கிற மாதிரி தான் நான் விரும்புகிறேன். இல்லை கரெக்டு. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இந்த யூபிஐன்னு ஒன்று இருக்குது. ஓகே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூபிஐ கேள்விப்படுறதில்ல. அதாவது வந்து இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, யாருக்காவது பணம் கொடுக்கணும்னு வச்சுங்க, அந்த பணத்தை எப்படி கொடுப்பீங்க? கேஷை கொடுப்பீங்களா? கேஷ். இந்தியாவில் வந்து அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ எல்லாமே ஃபோன்லேயே ஜிபே மாதிரி ஃபோன்லேயே பே பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ அப்படி தான் இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கிராமத்தில் இருக்கேன். ஓகே, ஒரு பெட்டி கடை வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுங்க. நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. ஓகே, ஒரு 2010 நான் ஒரு பெட்டி கடை வச்சுருக்கேன். ஓகே, எனக்கு யாராவது வந்து எனக்கு என் கடையில் வந்து பொருள் வாங்கினாங்கன்னா எப்படி கொடுப்பேன்? கேஷ் வாங்கி தான் கொடுப்பேன். இப்போ அப்படி பண்ணாமல் யாராவது உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு, ஓகே, கேஷ்லாம் இருக்காது, எல்லாமே ஃபோன்லேயே, இந்த பெட்டி கடை வச்சுருக்கவர் கூட ஃபோன்லேயே பேமெண்ட்டை வாங்கலாம்னா இவருக்கு என்னப்பா கம்ப்யூட்டர் தெரிய போகுது, இவரெல்லாம் வந்து ஃபோனில் பண்ணுவாரா அப்படி தானே கேட்டிருப்பாங்க 2015. ஆனால் இந்தியாவில் என்ன ஆயிடுச்சு, இப்போ யாருமே எல்லாமே ஜிபே தான். எந்த கடையில் இப்போ நான் ஒரு இளநீ குடிக்கிறேன்னு வச்சுக்கலாம், இளநீ இங்கே இருக்கலாம், இளநீ இல்லை. இப்போ நான் ஒரு இளநீ குடித்தா கூட என்கிட்ட கேஷ் இல்லைன்னா பரவாயில்ல, ஜிபே வச்சு நம்ம இளநீ குடிச்சிட்டு அவருக்கு பே பண்ணிட்டு போயிடலாம். இப்போ உங்களுடைய கேள்வி வந்து இதை மாற்ற முடியுமா அப்படின்னு. இப்போ இந்தியாவில் வந்து இது மாதிரி பேமெண்ட்டை மாற்ற முடியும் போது ஏன் நம்ம தமிழில் எழுதுறதை மாற்ற முடியாது?
நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? அதாவது ஏன் தமிழ் அதாவது இப்போ இது ஒரு பிரச்சனை தானே, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட பார்க்கலாம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் பிரச்சனையாகவும் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா பிரச்சனையை ஒரு பெரிய வாய்ப்பாகவும் பார்க்கலாம். ஓகே, என்ன பொறுத்த மட்டும் இது ஒரு பெரிய வாய்ப்பு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஜாலி தானே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ இந்த சுச்சுவேஷனே ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் இருக்கு, கரெக்டாக? இப்போ நீங்களே வருத்தப்படுறீங்க, நான் வந்து இதை வச்சு தான் எழுதுறேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. இதெல்லாம் ரொம்ப கடினம் தான், ஆனால் மாற்றிவிட்டால் அப்போ நமக்கும் ஒரு ஜாலி இருக்கும்ல. இப்போ இதெல்லாம் நம்மளும் இதில் பண்ணதுல நம்மளும் ஒரு பங்கு இருந்தது அப்படின்னு. ஸோ அதுதான். பட் ஆனால் ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் வச்சுங்களேன். ஓகே, அதாவது தொழில்நுட்பம் வந்து டசன்ட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த ரிச் அண்ட் த புவர். அதாவது நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காராக இருந்தாலும் சரி தொழில்நுட்பம் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். இப்போ நீங்கள் என்ன இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, ரைட்டா? ஸோ வாட்ஸ்அப் உங்களுக்கு எப்படி, அதாவது எனக்கு எப்படி வேலை செய்யுது, உங்களுக்கு எப்படி வேலை செய்யுது? அம்பானியாக இருந்தாலும் அவருக்கும் அப்படி தான் வேலை செய்யும். அவர் அம்பானியாக இருக்காரு அப்படின்றதுக்காண்டி வாட்ஸ்அப் வேறு மாதிரி வேலை செய்யுமா, ரைட்? ஸோ தொழில்நுட்பம் அனைத்தையும் சமமாக்குகிறது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஜாஃப்னாவுக்குமே அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நான் நினைக்கிறேன். ஓகே, அதாவது இத்தனை வருடங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் இதை வந்து இப்போ இந்த இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் அப்படின்றது ஆண்டி க்ரோவ்னு ஒருத்தர் இருக்காரு, யாருக்காவது தெரியுமா? ஆண்டி க்ரோவ் இன்டெலுடைய சிஇஓ இருந்தவர். அவர் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட், அதாவது அடிப்படையாக மாறுற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ரெண்டு விஷயத்தோட சொல்கிறேன். அதாவது ஒன்று வந்து இப்போ தமிழே இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த தமிழை நம்ம இதை இப்போ கரெக்ட் பண்ணலன்னு வச்சுங்க, இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு எதுவுமே பண்ண முடியாது. எழுத்து தமிழே இருக்காது. இப்போ இதுதான் ஃபேஷன் ஆயிரும். ஓகே, தமிழுக்கு வரி வடிவம் இருக்கும்போது நம்ம ஏன் தமிழ் எழுதக்கூடாது? அதாவது நம்ம சும்மா பேசினா பத்தாது, ரைட்? என்னமாவது பண்ணணும். அதற்கு நம்ம மட்டும் இல்லை, நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. பட் அதை பண்ணி அது கண்டிப்பாக மாறும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து இன்னொரு என்னென்னா, ஆய்வுகள் என்ன சொல்லுது, இப்போ நம்ம தமிழ் சொல்கிறோம்ல, இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா நிறைய பேர் தமிழில் பேச மாட்டாங்க. ஆனால் ஆய்வுகள் என்ன சொல்லுது, ரிசர்ச் என்ன சொல்லுது, நீங்கள் உங்களுடைய தாய்மொழியில் பேசலை அப்படின்னா, ஓகே, உங்களுடைய தாய்மொழின்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு சிங்களமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, மலையாளமாக இருந்தாலும் சரி, தெலுங்காக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் உங்களுடைய வேர்களோட ஒன்றி இருக்கிறதுக்கு என்ன தாய்மொழி மிகவும் உதவுகிறது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நான் தாய்மொழி, இப்போ நான் தமிழ்ங்க, ஓகே, நான் தமிழில் பேசாமல் இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு மரணம் பாதிப்பு கூட வரும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் தாய்மொழியில் பேசும்போது, மென்டல் ஹெல்த் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனநலம். இது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். இங்கே எப்படி எனக்கு தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடி துறையே பேசிட்டு இருக்கோம், ஐடியில் எல்லாம் கம்ப்யூட்டர்லேயே இருக்காங்க. ஓகே, அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்தாலும் இப்போ அலைபேசி கைபேசிலாம் இருக்கு, ஃபோன்லேயே பார்த்துக்கிட்டே இருக்கோம், வாட்ஸ்அப் பார்க்குறோம், யூடியூப் பார்க்குறோம், எல்லாமே பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும், கொஞ்சம் மண்டை குழம்பு போகும், கரெக்டாக, ரைட்? அப்போ மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆய்வுகள், அதாவது நான் சொல்ல ரீசர்ச், கனடாவில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் ரீசர்ச் பண்ணியிருக்காரு. ஆய்வுகள் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் உங்கள் தாய்மொழியில் பேசும்போது, தாய்மொழியில் எழுதும்போது, தாய்மொழியில் யோசிக்கும் போது உங்களுக்கு மனநலம் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ரைட்? ஸோ அதற்கு தமிழ் உதவுது. ஸோ இப்போ மாற்ற முடியுமான்னு கேட்குறீங்க இல்லையா? இதுவும் ஒரு ரீசன். தமிழையும் பொருளையும் இணைக்க வேண்டும். தமிழ் படித்தால் பணம் வரும், ஓகே, தமிழ் எழுதினால் பணம் வரும். இல்லை, தமிழை கொண்டு பணம் பண்ணுவது எப்படி? ஓகே, அதற்குரிய முயற்சிகள் நம்ம எல்லாரும் எடுக்கலாம்னு நினைக்கிறோம். ஓகே, அது கூட நீங்கள் யோசிக்கலாம். ஓகே, அதற்கு இந்த டெக்னாலஜி பயன்படும். இது ஒன்றையும் சொல்லி முடிக்கிறேன். அதாவது இப்போ சிங்கப்பூர் இருக்குல்ல, இப்போ நீங்கள் சிங்கப்பூரையும் ஸ்ரீலங்காவையும் கம்பேர் பண்ணலாம். ஓகே, சிங்கப்பூர் ஆக்சுவலாக ஒரு சமயத்தில் ஸ்ரீலங்கா சிங்கப்பூரோட பயங்கரமாக இருந்தது, தெரியல உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக, ரைட்? ஸோ உங்களுக்கு பயங்கரமாக இருந்தது. சிங்கப்பூரை மாற்றியவர் யார்? லீ குவான் யூ தான் சிங்கப்பூரை மாற்றினார். ஓகே, அவரே ஒரு புக் எழுதியிருக்காரு. ஓகே, ஃப்ரம் தேர்ட் வேர்ல்டு டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல புத்தகம் எழுதியிருக்காரு. ஓகே, அவர் என்ன சொல்றாரு,
சிங்கப்பூரில் தமிழ் ஒரு மொழி, ரைட்? தமிழ் மொழி, சீன மொழி. சீனத்தில் நிறையா டயலெக்ட் இருக்குது. டயலெக்ட்னா என்ன தெரியும் உங்களுக்கு? பேச்சு மொழி நிறையா மாதிரி இருக்கும். சிங்கப்பூரில் என்ன பிரச்சனைனா, சில பேர் அந்த ஹாக்கின் அப்படின்ற டைலெக்டை பேசுனாங்க, அந்த மொழியை பேசுனாங்க. நிறைய பேர் சீனத்தை பேசுனாங்க. அப்போ அவர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஓகே, அப்போ அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு அவர் முடிவு பண்ணார் அப்படின்னா, இனிமேல் யாரும் ஹாக்கின் பேசக்கூடாது அப்படின்னு யார் முடிவு பண்ணுறது? ஈக்குவாலியும் முடிவு பண்ணுறாரு. ஓகே, நான் இனிமேல் இந்த டைலெக்ட் யாரும் பேசக்கூடாது, இல்லா சீன மொழியில் இந்த இதுதான் பேசணும் அப்படின்னு. அதற்கு என்ன பண்ணுறாரு அவர்? பள்ளிகள்லேயே இனிமேல் இதுதான் சொல்லி தருவோம், இதெல்லாம் சொல்லித்தர மாட்டோம் அப்படின்னு. ஸோ ஹாக்கின் தான் இனிமேல் இருக்கக்கூடாதுப்பா, இல்லை இந்த மொழி தான் பேசணும், சீன மொழி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஸ்கூலில் என்ன இப்போ நீங்கள் பள்ளிகளில் மாட்டுவீங்கன்னு வச்சுங்களேன். அவர் அந்த புக்கில் எழுதிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ மாறாது, ஒரு 20 வருஷம் கழிச்சு இல்லைன்னா 30 வருஷம் கழிச்சு சிங்கப்பூரில் இந்த ஹாக்கினே இருக்காது, எல்லாமே சீனா தான், இந்த ஒரு பர்டிகுலர் சீன மொழி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணுறாரு. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் இருக்காருல்ல, இப்போ ஃபேஸ்புக்கோட சிஇஓ யார்? அவர் மெட்டாவோட சிஇஓ மார்க் சக்கர்பர்க். ஓகே, ஸோ மார்க் சக்கர்பர்க் ஒரு வீடியோ வெளியிடுறாரு, ஒரு காணொலி. அவரே இங்கிலீஷில் பேசுகிறாரு. அவர் கூட இருக்கிற ஒரு ரிசர்ச்சர்னா ஆராய்ச்சி செய்கிறவர். ஓகே, அவர் வேற ஒரு மொழியில் பேசுகிறார். அவர் பேசுகிற மொழி என்னென்னா ஹாக்கன். ஓகே, அவர் ஹாக்கனில் சொல்கிறத நம்ம மார்க் சக்கர்பர்க் இங்கிலீஷில் புரிஞ்சுக்கிறாரு. மார்க் சக்கர்பர்க் இங்கிலீஷில் பேசுகிறத இவரே அந்த ரிசர்ச்சர், அந்த ஆராய்ச்சியில் ஹாக்கனில் அந்த சிஸ்டமே, அந்த டெக்னாலஜியை மாற்றி கொடுக்கிறது. ஈக்குவாலியும் என்ன நினைச்சாரு? ஹாக்கின் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஓகே, ஆனால் தொழில்நுட்பம் என்ன சொல்லுது? ஹாக்கின் இருக்கும், ஓகே, அதற்குரிய தொழில்நுட்பத்தை நாங்கள் தரோம் அப்படின்றாங்க. ஸோ தொழில்நுட்பத்திற்கு மிகவும் வலிமை உள்ளது, அதை நல்லா யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நன்றி. chat with கேசி, chat with கார்த்திக் சிதம்பரம். இங்கே ஜாஃப்னா யூனிவர்சிட்டியில் இருக்கோம். இங்கே ஜாஃப்னா யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட இங்கே இருக்கோம். இதை இங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஜாஃப்னா யூனிவர்சிட்டிக்கு மிக்க மிக்க நன்றி. இன்று இந்த நிகழ்வினை எங்களுக்கு ஏற்பாடு செய்த ஜூபியல் மற்றும் யங் எக்கனாமிக் அசோசியேஷனுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். ஏன்னு சொன்னா பொதுவாகவே நாங்க எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவோமே தவிர, அந்த வேலை வாய்ப்பு எங்களை தேடி வரணும்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்ன்றதை நாங்க யோசிக்கிறதில்லை. ஸோ அந்த ஒரு ஐடியா கூடுதல் நான் கேட்ட ஒரு விஷயம் who you are, அதாவது நாங்க யாரை தெரிஞ்சு வச்சிருக்கோமோ அதன் மூலமாக நாங்க நிறைய பேரை தெரிஞ்சு கொண்டோம்னு சொன்னா எங்களை நாங்க உருவாக்கி கொள்ளலாம்ன்ற ஒரு விஷயம். அது இந்த நாங்க ஒரு பிராண்டா உருவாக்குறதுக்கு அது ஒரு பேசிக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில எங்களுக்கு கூடுதலா நாங்களுமே வந்தது மேம் நன்றியோட சொல்லணும்னு சொல்லும்போது ஓகே அப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும் போல அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். ஆனா சார் சொன்னாரு தமிழ் மொழியை பத்தி. அவ்வளவு கேட்டதுக்கு பிறகு இல்லை நான் இங்கிலீஷ்ல கதைக்கிறேன்னு சொன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால இந்த நன்றி உரையை நான் தமிழ்ன்ற விஷயம் எனக்கு விளங்கி இருக்குது. பொதுவாக எல்லாருமே எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே யோசிக்கிறது இப்போ எல்லாருமே இங்கிலீஷ் கலைச்சாதான் வேலை கிடைக்கும், இங்கிலீஷ் கலைச்சாதான் வேலை கிடைக்கும் மாதிரி. ஆனா தமிழ்ன்றது எங்களோட தாய்மொழி. நாங்க எங்க போனாலுமே அந்த மொழியை விட்டு கொடுக்க கூடாது என்ற விஷயத்த சாதாரணமா ஒரு ஆள் சொன்னா நாங்க அதை கணக்கெடுக்க மாட்டோம். எல்லாரும் சொல்ற மாதிரி விட்டு அம்மாக்களும் சொல்லுவாங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்க, இங்கிலீஷ் கதைங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு மத்தியில சார் தமிழ கதைங்கன்னு சொல்லும் போது அதே ஒரு யூனிக்கா தான் நாங்க இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில சார் வந்த இந்த டைம்ல எங்களை மீட் பண்ணதுக்கும் எங்களுக்கு இந்த ஒரு செமினார் ஒரு ஏற்பாடு செஞ்சு இதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி.